இன்னும் 2 நாளுக்குள்ளார டெலிவரி பண்ணலனா அந்த எம்எல்ஏ நம்மளை கொன்றுவான், சீக்கிரமா கிளம்பி வான்னு சொன்னதோ உடனே அவசரமா கிளம்பி போறான் சிவா. ஆபீஸ்க்கு வந்த சிவா ஷாக் ஆகி நிக்கிறான். ஏன்னா அங்க பழைய கம்பெனி ஓனர் சாய் பிரசன்னா இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சிவா தமிழ், நீங்க ஃபாரின்ல ஆர்டர் பண்ணியிருந்த பொருள் எல்லாமே என்கிட்ட தான் இருக்கு. அந்த பொருள் எல்லாமே உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆரம்பிச்ச அந்த கம்பெனியை என்கிட்ட கொடுத்துருங்க, இல்லனா பொருளை தரமாட்டேன். இதனால நீங்க சரியான நேரத்துல டெலிவரி செய்யாததுனால அந்த எம்எல்ஏ உங்க கம்பெனியை க்ளோஸ் பண்ணிடுவான். எப்படி பார்த்தாலும் எனக்கு லாபம் தான். என்ன சொல்றீங்க? வேணும்னா டைம் எடுத்து யோசிங்க. ஆனா டெலிவரிக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குல்லன்னு திருச்சிக்கிட்டே கிளம்புறாரு சாய் பிரசன்னா. அதிர்ச்சியில சிவாவும் ஆயிஷி தமிழும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. வேற வழி இல்லாம எம்எல்ஏ பிரசாந்த் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாம்னு அவருக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அப்புறம் தான் எம்எல்ஏ பிரசாந்த் சொல்றாரு, உங்க பழைய பாஸ்